வணக்கம் தோழர்களே. ப பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 356 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் நேற்று லெபனான் ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்து பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் இஸ்ரேல் மீது நடந்துள்ளது. அதே நேரத்தில் மிக கடுமையான போர் விமான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது செய்து வருகிறது. காசா மீதும் இன்று ஜபலியா கேம்ப் அருகில் நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளனர். தற்போது அங்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது மற்றும் அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இன்று நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு அதாவது நேற்று நைட்டு நடந்த இதுல பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துல வந்து நிறைய நாடுகள் பேசியிருக்கு. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ்னு. அதுல எல்லாரும் ஒவ்வொருத்தரா பேசியிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து லெபனானுடைய பிரதமரும் பேசியிருக்காரு. அதே போல பாலஸ்தீன் தரப்புல இருந்து அந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய அப்பாஸும் பேசியிருக்காரு. இதுல நான் கவனிச்ச ஒரு விஷயம், இன்னைக்கு காலையில அந்த நியூஸை பார்த்துட்டு இருந்தப்போ கவனிச்ச விஷயம் என்னன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய யூனியன் எல்லாம் சேர்ந்து இது கேட்குது, அதாவது இடைக்கால போர் நிறுத்தம் வந்து லெபனான்ல கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் படித்தேன். அதே போல 21 நாள் வந்து லெபனான்ல போர் நிறுத்தம் கொண்டு வரதுக்கான ஒரு பிளானை வந்து பிரான்ஸ் வச்சிருக்கு அப்படின்லாம் படித்தேன். இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் இவ்வளோ நீங்க தலையை சுத்தி முக்க தொடுறீங்க? உங்களுக்கு நேரம் நிப்பாட்டுறதுக்கு வந்து காசால போர் நிப்பாட்டினா எல்லாமே டக்குனு முடிஞ்சு போயிருமே, அதுதானே ஹெஸ்புல்லா கேட்குது, அதையும் செய்ய மாட்டீங்க அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வந்துச்சு. இப்போ அவங்க இந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துக்கு பிறகு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அடுத்து எதை நோக்கி நகரப்போகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 21 நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து போகஸான திட்டம். ஏன்னா மேற்கத்திய நாடுகளுடைய இந்த இந்த அமைதி முயற்சிங்கிறதே கம்ப்ளீட்டான ஒரு போகஸான நடவடிக்கை தான். நீங்க வரலாறு நெடுக பார்க்கலாம். இது வந்து அதிக சக்திகளுடைய இந்த போர் நிறுத்தங்கிற அந்த அறிவிப்புங்கிறதே வந்து ஒரு போகஸானது. இன்னைக்கு தியாக தீபம் திலீபனுடைய நினைவு நாள். ஸோ தோழருடைய நினைவு நாள்ல நம்ம இந்த அமைதி முயற்சியினுடைய இரட்டை முகத்தை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாள் இதுதான். வந்து இந்த நம்ம பகுதியில ஈழத்தமிழர்கள் வரலாறுல இந்த வல்லாதிக்க சக்திகளின் அமைதி அப்படின்னு சொல்ற ஒரு போகஸான நடவடிக்கையினுடைய ஒரு அடையாளம். அத உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டின நாள் தான் வந்து தியாக தீபம் திலீபனுடைய நினைவு. தியாக தீபம் திலீபன் வந்து இந்த மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரியான ஒரு போகஸான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய வல்லாதிக்க சக்திகளுடைய முகத்தை வந்து தோலுரிச்சு காட்டினத ஒரு வீர மரணத்தை தழுவுன நாள் தான் இன்றைய நாள். ஸோ அதனால இன்றைய நாள்ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன இந்த பிரான்சினுடைய இந்த முயற்சிங்கிறது, பிரான்ஸுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது ஏன் வந்து இந்த பலஸ்தீன் பிரச்சனையில இவ்வளவு தீவிரம் காட்டாத பிரான்ஸ் எதுக்காக இப்போ லெபனான் மீது இவ்வளவு தீவிரம் காட்டுது, லெபனான் போருக்கு எதிராக வந்து இவ்வளவு தீவிரம் காட்டுது அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கு. லெபனான் வந்து சைக்ஸ் பீக்கோ அக்ரிமெண்ட்ல லெபனான் வந்து பிரான்ஸ் கிட்ட போச்சு, பிரிட்டிஷ் கிட்ட போகல, பிரான்ஸ் கிட்ட போச்சு. பிரான்ஸ் வந்து அதை பிரிச்சு வாங்கினுச்சு. அந்த வாங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மெரானிட்டி கிறிஸ்டியன் கம்யூனிட்டிங்கிறது லெபனான்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கம்யூனிட்டி, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, அதே நேரத்துல ஒரு மிக முக்கியமான கம்யூனிட்டி. சமீபத்துல நடந்த இந்த 4 நாட்கள் நடந்த இந்த போர் விமான தாக்குதல்ங்கிறது பெருமளவுக்கு குண்டுமலை பொழிஞ்சது எங்க பொழிஞ்சிருக்குன்னா கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியினுடைய வீடுகள் மீது தான் வந்து வீசப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, இஸ்ரேலுக்கு இந்த போர்ல ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியினுடைய வீடுகள் மீது தாக்குதல் நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியினுடைய கட்சியா இருக்கக்கூடிய பிலாந்திஸ்ட் பார்ட்டி,
பிலாஞ்சிஸ்ட் பார்ட்டி. இந்த பிலாஞ்சிஸ்ட் பார்ட்டிங்கிறது ஜியார்ஜியா, சமீர் ஜியார்ஜியாவுடைய கட்சி. அது அமெரிக்க மேற்குலக நாடுகள் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்களுடைய ப்ராக்சி கட்சின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு ரைவலான கட்சி லெபனான்ல. ஸோ அந்த கட்சி வந்து லெபனான்ல ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு கட்சி. மிகப்பெரிய அளவுக்கு சிவில் வாரே வந்து நடந்திருக்கு. அதுல இந்த பிலாஞ்சிஸ் பார்ட்டியினுடைய ஆர்மி தான் லெபனான்ல பெய்ரூட்ல பலஸ்தீனிய ரெஃப்யூஜி கேம்ப்ல நடத்தப்பட்ட தாக்குதல், மிகப்பெரிய மாசக்கர், ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவிச்ச அந்த சம்பவத்துல நேரடியா அவங்களுடைய ஆர்மி பாராமிலிட்டரி போர்ஸ் தான் வந்து நேரடியா ஈடுபட்டுச்சு. அதுக்கு இஸ்ரேலினுடைய ராணுவம் வந்து முழுமையான உதவி பண்ணுச்சு. அவங்கள கொண்டு போய் இறக்கி விட்டது இஸ்ரேலுடைய ராணுவம். ஸோ அந்த வரலாறுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மெரானிட்டி கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியினுடைய இந்த கட்சியா இருக்கிற பிலாஞ்சிஸ் பார்ட்டிங்கிறது ஹெஸ்புல்லாவுக்கு தீவிரமான எதிரி. அமெரிக்கா கூட தொடர்புல இருக்க, மேற்குலக நாடுகள் கூட, ஜைனிஸ்டுகள் கூட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. இப்ப அந்த பார்ட்டிங்கிறது கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டில இருந்து வர பார்ட்டிங்கிறதுனால கிறிஸ்டியன் மக்கள் மீது தாக்குதல் நடத்தினா கிறிஸ்டியன் மக்கள் இதற்கு காரணமா இருக்கிறது வந்து ஹெஸ்புல்லா. அதனால ஹெஸ்புல்லா மீது எதிர்ப்பை காட்டுவாங்க, ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக திரும்புவாங்க. அது வந்து மீண்டும் ஒரு சிவில் வார லெபனானுக்குள்ள ஏற்படுத்தும். அது ஹெஸ்புல்லாவை வீக்கன் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பின்னணி காரணம். ஆனா அதே நேரத்துல இங்க இருக்கிற கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டிக்கு நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு, ஏன்னா காலனியல் பவரா இருந்ததுனால பிரான்ஸ் வந்து மிக முக்கியமான நாடு. அது ஒரு கிறிஸ்டியன் நாடு. அதுல இருக்கிற பெரும்பான்மை மக்கள் வந்து கிறிஸ்டியன். ஸோ அதனால வந்து பிரான்ஸுக்கு நெருக்கடி வருது. இந்த கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி மீது தாக்குதல் நடத்துறதுனால அது வந்து மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ளுது. ஸோ அதனால வந்து ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயரை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில வந்து ஈடுபடும். இப்போ இதுல வந்து மேற்குலக நாடுகளுடைய அணிக்குள்ள வந்து ஒரு சிறு பிளவு ஏற்படுது. ஏன்னா பிரான்ஸுக்கு நெருக்கடி உருவாகிறதுனால பிரான்ஸ் வந்து இதுக்கு எதிராக வந்து பேச வேண்டிய நிலையில இருக்கு. ஸோ இது வந்து இதுக்கு இருக்கிற பின்னணி காரணம். ஏன் வந்து இந்த 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 அமைதி பேச்சுவார்த்தை இல்ல அமைதி அதாவது ஒரு தற்காலிக அமைதியை வந்து ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில பிரான்ஸ் ஈடுபடுதுங்கிறதுக்கான பின்னணி காரணம். அதே நேரத்துல இது ஒரு போகஸான நடவடிக்கைங்கிறது வரலாறு நெடுக பார்க்க முடியும். இன்னைக்கு தியாக தீபம் திலீபனுடைய நினைவு நாள்ல நம்ம அதை பத்தி பேசுறோம். சோ இந்த இந்த முயற்சிங்கிறது எந்த வகையான பலனையும் அளிக்க போறது இல்லை. இதை பத்தி பேசும்போது இன்றைக்கு வந்து இஸ்ரேலினுடைய தரப்பிலிருந்து பேசினவர் வந்து அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அந்த மாதிரியான எந்த முயற்சியிலையும் எங்க அரசாங்கம் ஈடுபடல. இதற்கான ஒரே தீர்வுங்கிறது ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் தான். அது மட்டும் இல்ல, லெபனான் மீதான போர் தான் இதற்கான வழிமுறை. நாங்க அந்த போர்ல இருந்து எந்த வகையிலும் பின்வாங்க போறது இல்லை. அமைதி முயற்சிகள்ங்கிறது எதுவும் கிடையாது, சீஸ்ஃபயருங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப என்னன்னா, இதுல மேற்கத்திய தரப்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடா இருக்கிற பிரான்ஸுக்கும் ஜைனிஸ்ட் என்டிட்டிக்கும் ஒரு முரண்பாடு வருது. ஆனா இந்த முரண்பாடு வந்து பெருசுபடாது. ஏன்னா அது வந்து தெரியும். ஏன்னா ஓவராலா இருக்கிற 100 ஆண்டு கால ப்ராஜெக்ட்ல சின்ன சின்ன முரண்கள் வர்றதுங்கிறத தவிர்க்கவே முடியாது. ஆனா அந்த ஹோலா நீங்க பாத்தீங்கன்னா இது 100 ஆண்டு கால ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் வந்து தீர்க்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த 100 ஆண்டு கால ப்ராஜெக்டை காப்பாத்துறது தான் மேற்குலக நாடுகளுடைய மிக முக்கியமான நோக்கம். சோ அதனால வந்து இது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த போறது இல்லை இவங்க உறவுக்குள்ள. ஆனா அதுக்கு ஒரு கண்துடைப்பு வேலைகள் வந்து, ஏன்னா அட்லீஸ்ட் வந்து பிரான்ஸ் தரப்பு வந்து ஒரு கண்துடைப்பு நடவடிக்கைகளை ஈடுபடணும் இந்த கிறிஸ்டியானிட்டி சமூகத்தை சாந்தப்படுத்துறதுக்காகவாவது. சோ அந்த ஒரு முயற்சி தான் வந்து இந்த 21 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற அந்த பேச்சு. சோ இப்ப இந்த போர் நிறுத்தத்துக்கான அடிப்படை நீங்க சொன்ன மாதிரி காசால போர் நின்றுச்சுன்னா இந்த போர் வந்து தானாவே நின்றும். ஹிஸ்புல்லா ஆரம்பத்தில இருந்து சொல்றது அதுதான். ஹிஸ்புல்லா நடத்துறதுங்கிறது மனிதாபிமான அடிப்படையில பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போரை நிறுத்த சொல்லி தன்னுடைய போரை வந்து உதவியை வந்து பண்ணுது. இது வந்து இது பல்வேறு வகையில லெபனான் மக்களுக்கு தவறான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த முயற்சிங்கிறது ப்ரொபகேண்டாங்கிறது தொடர்ந்து நடக்குது. அது என்ன
வழிமுறையில நடக்குதுன்னா, பலஸ்தீனியர்களுக்கான உதவி அப்படிங்கிற இடத்துல லெபனான் மக்களை கைவிட்டுடுச்சு ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா வந்து லெபனான் மக்கள் மீது அக்கறை செலுத்தல, பலஸ்தீனியர்களுக்கு தான் ஆதரவா இருக்கு. அதே நேரத்துல லெபனான் மக்கள் பாதிக்கப்படுறதை வந்து விரும்புது அப்படிங்கிறது தான் மேற்குலக நாடுகள் வைக்கிற ப்ரொபகேண்டா. அந்த ப்ரொபகேண்டாவை வலுப்படுத்தும் நோக்கம் தான் வந்து கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி மீதான தாக்குதல், ட்ரூஸ் கம்யூனிட்டி மீதான தாக்குதல், கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி மீதான தாக்குதல்ங்கிறது. அந்த பிரச்சாரத்தை வலுப்படுத்தி அந்த மக்களை ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக திருப்பணுங்கிறது தான் பிரதான நோக்கம். ஹிஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி முதல்ல இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசின ஃபர்ஸ்ட் பேச்சுல அவர் இதை தெளிவுபடுத்தியிருந்தாரு. இந்த போரினுடைய அடிப்படைங்கிறது இது ஒரு பக்கம் பலஸ்தீனியர்களுக்கான உதவி, பலஸ்தீனியர்களுக்கான ஜஸ்ட் காசுக்காக சப்போர்ட் பண்றதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இது கம்ப்ளீட்டா லெபனான் மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த போரை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அக்டோபர் 8ஆம் தேதி அப்படிங்கிறத அப்பவே தெளிவுபடுத்தியிருந்தாரு. சோ அவர் சொன்னது வந்து வெறும் வார்த்தை மட்டுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இது முழுமையா லெபனான் மக்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியை தான் வந்து அக்டோபர் 8ஆம் தேதி ஹிஸ்புல்லா ஆரம்பிச்சது. அது எப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த போர் ஆரம்பிச்சிருச்சு அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு பிரீச் நடந்துருச்சு. செக்யூரிட்டியை வந்து பிரீச் பண்ணி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனியர்கள் உள்ளுக்கு நுழைஞ்சு இஸ்ரேலுடைய இத்தனை ஆண்டு கால மித்த வந்து உடைச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஹாஸ்டைல் பவரா, அதாவது எதிரி படைகளா இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லார் மீதும் இந்த தாக்குதலை வந்து இஸ்ரேல் ஆரம்பிக்குங்கிறது ஆரம்பத்திலேயே தெரியும் எல்லாருக்கும். சோ இதைதான் நம்ம இந்த ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு எதிரி உங்களுடைய செக்யூரிட்டியை உடைச்சிட்டு உங்க நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னா இது ஒரு எதிரிக்கு எதிரான போரா வந்து நிக்காது. இதுக்கு மேல யாராருக்கெல்லாம் இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோ அவங்கள பூரா அழிக்கும் போதுதான் இந்த போருக்கான முடிவு வரணும். இதுதான் இஸ்ரேலினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்ற செக்யூரிட்டியை வந்து நிலைநிறுத்துறது. அவங்களுடைய டிட்டரன்ஸை மீண்டும் உறுதிப்படுத்தணும்னா அவங்க வெறும் ஹமாஸ் கூட நிக்க முடியாது, காசா கூட மட்டுமே நிறுத்த முடியாது இந்த போரை. இது வெஸ்ட் பேங்குக்கும் போகணும், இது லெபனானுக்கும் போகணும். ஏன்னா இவங்க எல்லாருமே எல்லை பகுதியில இருக்கக்கூடிய இவங்களுடைய ஹாஸ்டைல் போர்சஸ். சோ அதனால இந்த போர் ஆரம்பிச்சிருச்சுன்னா இது எங்க போய் முடியும்னா இது எல்லா எதிரிகளையும் போய் அழிக்கிறதன் மூலமா தான் அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் சைனிஸ்டுகளுடைய சிந்தனை. ஏன்னா அந்த ப்ராஜெக்டினுடைய அடிப்படையே அதுலதான் தங்கி இருக்கு. அது வந்து ஆதிக்கத்தின் மூலமா அந்த பகுதியில நிலை நிற்கணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அது ஒரு கலோனியல் ப்ராஜெக்ட்ங்கிறது ஆதிக்கத்தின் மூலமா மட்டும்தான் நிலை நிற்க முடியும். சோ அதனால அந்த ஆதிக்கம்ங்கிறது போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் நிக்காது, அந்த ப்ராஜெக்ட் ஒளியறதை தவிர வேற வழி கிடையாது. சோ அதை நிலைநிறுத்தணும், மீண்டும் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னா தங்களுடைய எதிரிகளை முற்றிலுமா அழித்தொழிக்கிறதை தவிர அவங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. இந்த ப்ராஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணணும். சோ அந்த பின்னணியில தான் அவங்க வந்து இந்த போரை தொடர்ந்து எல்லா பகுதிக்கும் விரிவாக்கம் பண்ணுவாங்கங்கிறத நம்ம சொன்னோம். இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களும் இதை அப்படித்தான் பாக்குறாங்க. இந்த எனிமி இங்க நிறுத்த மாட்டான், இவன் எல்லாரையும் தாக்குறதை தவிர இவனுக்கு வேற எந்த வழியுமே இல்லை, இவனோட ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணணும்னா இவன் எல்லாரையும் தான் தாக்குவான். அதனால இவனை தாக்க விடாம டிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்புங்கிறத நம்ம இன்னைக்கே ஆரம்பிக்கணும். ஏன்னா இவன் ஒரு பகுதியில தாக்கி வெற்றி அடைஞ்சிட்டான்னா இவன் அடுத்தடுத்த பகுதிகள்ல நல்ல மோரலோட வந்து இவனுடைய ஃபோர்ஸ் வந்து வரும். இவன்கிட்ட ஆயுத பலம் இருக்கு, இவனுக்கு உலக அரங்களை காப்பாத்துறதுக்கான மிகப்பெரிய சக்திகள் இருக்கிறாங்க, மேற்குலக சக்திகள். சோ அதனால இவனுடைய அந்த வெறிங்கிறது தீராது. முழுமையான வெற்றியோட தான் இவன் திரும்பணுங்கிறது தான் இவனுடைய நோக்கமா இருக்கும். அதனால இன்றையிலிருந்து அவனுடைய தோல்வியை உறுதிப்படுத்துறதுக்கான போரை வந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா மட்டும்தான் நம்ம மீதான போரை நம்மளால தடுத்துக்க முடியும். நம்ம கிட்ட வரும்போது இவனை நம்மளால வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியினுடைய மையம். இதைதான் வந்து ஹசன் நஸ்ரல்லா சுருக்கமா சொல்லியிருந்தாரு. இது பலஸ்தீனியர்களுக்கு
எதிராக நடத்தப்படுற இந்த மனித குலத்திற்கு விரோதமான குற்றத்துக்கு எதிரானது மட்டும் கிடையாது. இது ஜஸ்ட் காஸ் மட்டும் கிடையாது. இது நேச்சுரல் காஸ் மட்டும் கிடையாது. இது நம்மளுடைய பாதுகாப்புக்கும் லெபனான் மக்களுடைய பாதுகாப்புக்காகவே முழுமையாக ஆரம்பிக்கப்பட்ட போர் தான் இந்த போர். அதனாலதான் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய தாக்குதலை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறத சொன்னார். அது கிட்டத்தட்ட 11 மாதங்கள் தள்ளி போனதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் கெலாண்ட் சமீபத்துல பேசும்போது, நான் இந்த போர் ஆரம்பிச்ச உடனே, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்து அக்டோபர் 20 வாக்குல இந்த போர் ஆரம்பிக்குது. ஒரு 20 நாள் கழிச்சு இந்த போர் ஆரம்பிக்கும் போது கிரவுண்ட் இன்வேஷன்ங்கிறது காசால மட்டும் கிடையாது, வடக்கு பகுதியில லெபனான் மீது இந்த போரை அப்பவே ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அது சரியான தருணம். ஆனா அதை தவற விட்டுட்டாங்க. இனிமே போகணும்னாக்க இது மிகப்பெரிய சிக்கலான போராதான் போகும் அப்படிங்கிறது தான் அவருக்கும் அங்க இருந்த அரசு பிரிவுக்கும் இருக்கிற முரண்பாடா அவரு வெளிப்படையா பேசியிருந்தாரு. சோ இந்த திட்டமிடல்ங்கிறது ஆரம்பத்திலே இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 பகுதியிலையும் நம்மளால போரை நடத்தணும்னாக்க 2 பகுதியிலையும் பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கும். அதனால நம்மளால வெற்றி அடைகிறதுங்கிறது கடினமானது. அதனால காசாக்குள்ள நுழைஞ்சு சில வாரங்கள்ல இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹிஸ்புல்லா மீதான போருக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் நெத்தன்யாகுவினுடைய திட்டம். ஆனா அது நிராசையா போயிடுச்சு. ஏன்னா இந்த காசாக்குள்ளேயே இவங்களால 11 மாசத்துல சொன்ன வெற்றிகள்ல எதுவுமே பெற முடியல. சோ கம்ப்ளீட்டான ஒரு தோல்வியோட தான் இங்க இருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு நிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இதுக்கு மேலேயும் லெபனான் மீதான போரை ஆரம்பிக்காம போயிட்டாங்கன்னா, கம்ப்ளீட் தோல்வியோட இவங்க வெளியேறினாங்கன்னா, ஒரு சின்ன அமைப்பு கிட்ட தோல்வி அடைஞ்சு வெளியேறினதுங்கிறது எந்த காலத்திலயும் ஹெஸ்புல்லா இவங்களால டிட்டர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹெஸ்புல்லா கூட மீண்டும் போருக்கு போகணுங்கிற அந்த எண்ணப்பாடுங்கிறது இதோட முடிவுக்கு வரும். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த போரினுடைய தோல்வி அதை மறைக்கிறதுக்காக ஹெஸ்புல்லா மீதான அந்த போரை தொடுத்து அதுல வெற்றி பெறதன் மூலமா தங்களுடைய இந்த தோல்வியை மறைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்களுடைய நோக்கமா இருக்கு. சோ இந்த போரினுடைய இந்த ப்ராஜெக்டினுடைய அடிப்படை தங்கி இருக்கிறது, ஒருத்தன் தாக்கிட்டான்னா அவன் பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து எதிரிகளையும் அழிக்கணுங்கிறது அந்த ப்ராஜெக்டினுடைய அடிப்படை. சோ அந்த அடிப்படையில தான் இந்த நாடு இவ்வளவு காலம் இயங்கிட்டு இருக்கு. சோ அதனால இது அடுத்து நமக்கு எதிராக தான் திரும்பும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஹெஸ்புல்லா அன்னையிலிருந்து தாக்குதல ஆரம்பிச்சாங்க. அந்த தாக்குதலினுடைய விளைவுங்கிறது ஹமாஸ் கூட தோல்வியை அடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஹமாஸ் கூட நடத்தப்படுற இந்த போருக்கு அவங்களால முழுமையான படைகளை கொண்டு வரவே முடியல. ஏன்னா இன்னமும் ஆரம்பத்திலிருந்து அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து 3 லட்சம் துருப்புகள் வடக்கு பகுதியிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள இதுவரைக்குமே வெளியில கொண்டு வரவே இல்லை. ஏன்னா ஹெஸ்புல்லா இத சமயமா பயன்படுத்தி ஹெஸ்புல்லா நம்ம மீதான தாக்குதலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த அச்ச உணர்வோட அந்த பகுதியில வடக்கு பகுதியில 3 லட்சம் துருப்புகளை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மிச்ச படைகளை மட்டும்தான் இவங்களால அனுப்ப முடிஞ்சது. புதுசா ரிசர்வ் படைகளை தான் காசாக்குள்ள அவங்களால அனுப்ப முடிஞ்சது. சோ அதனாலதான் ஹமாஸ் கூடான போரை, ஹமாஸ்க்கு எதிரான போரை அவங்களால முழுமையா வெற்றி அடையவே முடியல. சோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் நகர்வுங்கிறது ஹெஸ்புல்லாவினால உருவாக்குறது. ஹெஸ்புல்லா அந்த நடவடிக்கையை பண்ணலைன்னா ஹமாஸ் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இவங்க உள்ளுக்கு நுழைஞ்சு அதை தோல்வி அடைய வச்சிருந்தாங்கன்னா, ஒருவேளை அந்த தோல்வியை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போருக்கு மாறு தட்டிக்கிட்டு இவங்க போவாங்க. அப்ப ஹெஸ்புல்லாவுக்கும் இதை எதிர்கொள்றதுக்கு தவிர வேற வழி இல்ல. நேரடியான போருங்கிறது ஆரம்பிச்சதுன்னா அதுவும் வீக்கரா ஒரு 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 அமைப்பு இருக்கும்போது ராணுவ ரீதியா எதிரியினுடைய தாக்குதல்ங்கிறது கடுமையா இருக்கும். மக்கள் மீதான தாக்குதல்ங்கிறது கடுமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல்ங்கிறது தான் இவனுடைய கொள்கையாவே வச்சிருந்து செயல்படுறான். சோ அதனால 2006ல
டெகியா பகுதி வந்து எப்படி தாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரியான ஒரு நிலை வந்து மீண்டும் லெபனானுக்கு ஏற்படுங்கிறதுனாலதான் இவங்க வந்து அப்பவே இந்த தாக்குதலை ஆரம்பிச்சாங்க. சோ அதனால இந்த இந்த ஒட்டுமொத்த ப்ரொபகேண்டா, இந்த சீஸ்ஃபயருங்கிறது, இந்த ஒட்டுமொத்த ப்ரொபகேண்டா, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு எதிரான தாக்குதல், இது எல்லாமே எதை மையமா வச்சு இயங்குதுன்னா, ஹிஸ்புல்லாங்கிறது லெபனான் மக்களை கைவிட்டுட்டு பலஸ்தீனியர்களுக்காக இயங்குது அப்படிங்கிற அந்த பொய் பிரச்சாரத்துல இருந்துதான் வந்து இது இயங்குது. இந்த பொய் பிரச்சாரத்தினுடைய மையத்துலதான் இந்த எல்லா நடவடிக்கைகளும் நடக்குது. ஆனா உண்மை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா அதுக்கு எதிரானதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது வெறும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற போர் மட்டும் கிடையாது ஹிஸ்புல்லா நடத்துறது. இது லெபனான் மக்களை பாதுகாக்கிறதுக்கான போர், ஸ்ட்ராட்டஜிக்கான போர். சோ இப்ப இதை மறைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து அதுக்கு என்னென்னலாம் பண்ணி தூபம் போட முடியுமோ அந்த வேலைகள் எல்லாமே நடக்குது. அதுல ஒரு பகுதி தான் வந்து இந்த இந்த சீஸ்ஃபயருங்கிறதும் 21 நாள் சீஸ்ஃபயருங்கிறது. இப்ப 21 நாள் சீஸ்ஃபயருங்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற கேள்வி எழும். 21 நாளுக்கு அப்புறம் வந்து இஸ்ரேல் போர் தொடுக்காதா? இஸ்ரேல் வந்து 21 நாள் விட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் விட்டுருமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இஸ்ரேல் தெளிவுபடுத்திருச்சு, நான் இந்த சீஸ்ஃபயருங்கிறதுக்கு நாங்க போகவே கிடையாது, இது நடக்க போறதும் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திருச்சு. காசாக்குள்ள கிட்டத்தட்ட கால்வாசி பாப்புலேஷனை அந்த மக்களை வந்து அழிச்சதுக்கு அப்புறம், உணவு இல்லாம பட்டினி போட்டதுக்கு அப்புறம், இன்னும் வந்து போரை வந்து நிறுத்துறதுக்கு தயார் இல்லாத ஒரு அரசாங்கம் 21 நாளுக்கு அப்புறம் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக போரை நடத்தாது, லெபனான் மக்களுக்கு எதிராக போரை நடத்தாதுன்னு சொல்றத கேட்கறது அளவுக்கு முட்டாள்கள் வந்து ஹெஸ்புல்லா கிடையாது. அதனால இது எந்த வகையான ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டையும் கொடுக்காது. இது கம்ப்ளீட் போகஸான ஒரு முயற்சி. வழக்கமான மேற்குலக நாடுகளினுடைய போகஸ் முயற்சியில இதுவும் ஒரு முயற்சி. அதை தவிர வேற இதுக்கு எதுவும் முக்கியத்துவம் கிடையாது தோழர். ஓகே ஓகே தோழர். இதுல வந்து நான் இப்ப அடுத்து நான் கேட்க நினைச்சது என்னன்னா, அவங்க நேற்று அனுப்பிச்ச மிசைல்ஸ், புதுசா இறக்கப்பட்ட மிசைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து வான் பாதுகாப்பு சாதனத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கு லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய ஒரு நியூஸ் பேப்பர், இடியோத்தகரனோத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் ஒரு செய்தி போட்டிருக்கு. அதுல என்னன்னா, ஹெஸ்புல்லாவை சரியா அனலைஸ் பண்ண பலர் சொன்ன ஒரு எஸ்டிமேஷன் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஹெஸ்புல்லா வந்து 10% தங்களுடைய சேனைகளை தான் பயன்படுத்தியிருக்கு. இன்னும் வந்து அங்க அவங்கள்கிட்ட அவங்களோட கெப்பாசிட்டி இன்னும் அப்படியே தான் இருக்கு, இன்னும் நிறையவே வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அப்புறம் நான் வந்து நம்ம அதை பேச தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களை படுவேகமா படுகொலை செய்யும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம், ஒரு 3 மணி நேரத்துல இருந்து ஒரு 6 மணி நேரம் ஒரு சிறு தயக்கம் இருக்கும் அவங்களுக்குள்ள. அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு உண்டான இறுதி செய்யணும், இல்ல அதுக்கான வேலையை பார்க்கணும். அந்த அதுக்கப்புறம் மேல நீங்க சொன்ன போன காணொலியில நீங்க சொன்ன மாதிரி அவரோட இடத்துக்கு இன்னொருத்தரை கொண்டு வருவாங்க. அதுக்கு எப்படியா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு அரை நாள் தேவைப்படும், ஒரு எவ்வளவுதான் போர்க்களத்துல இருந்தாலும். சோ அந்த இடைப்பட்ட காலத்தை பயன்படுத்திக்கிட்டு மக்கள் மீது தாக்கு நடத்தலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்குதா? இது இந்த 2க்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அவங்களோட சேனை எந்த அளவுக்குன்னு அப்படியே இருக்கா? அதே போல இப்ப நான் சொன்ன இந்த கணிப்பு சரியான்னு சொல்லுங்க. அதாவது 2006 போர்ல இருந்த ஹிஸ்புல்லா வீரர்களினுடைய எண்ணிக்கையை விட, ஆயுத பலத்தை விட இன்னைக்கு 10 மடங்கு ஆயுத பலமும் எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு ஹிஸ்புல்லாவுக்கு. இப்போ 2006 நடந்த போர்ல ஒரு முழுமையான தோல்வியை தழுவி வெளியேறின ராணுவம் தான் ஐடிஎஃப். ஸோ அந்த போர்லயே தோல்வி அடைஞ்சு வெளியேறின ஐடிஎஃப் 10 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஹெஸ்புல்லாவை வந்து இன்னைக்கு வீழ்த்த முடியுமா அப்படின்னா நீங்களே யோசிக்கலாம். ஸோ அப்ப எந்த அளவுக்கு வலுவான ஒரு சக்தியா ஹெஸ்புல்லா இருக்கு அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்துல இப்போ ஹெஸ்புல்லாவில் இழப்பு ஏற்பட்டது உண்மைதான். இது வரைக்கும் இல்லாத மிகப்பெரிய இழப்புங்கிறது இந்த சமீபத்துல இந்த ஒரு வார காலகட்டத்துல ஏற்பட்டதுங்கிறது அன்பிரசிடென்டட். ஏன்னா ஒரு 3000 லெபனான் மக்கள் வந்து இந்த பேஜர் தாக்குதல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு சடனா நடந்த நிகழ்வு. இது வரைக்கும் வரலாறுல பதிவாகாத, உலகத்துல எங்கேயுமே பதிவாகாத ஒரு நிகழ்வு, ஒரு தீவிரவாத தாக்குதல். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் அந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான ஸ்பெஷல் போர்சஸா இருந்த ஆரம்பகட்ட தோற்றத்திலிருந்து இருந்து வந்த
மிக முக்கியமான 2 தலைவர்கள். ரத்வான் ஃபோர்ஸினுடைய முன்னாள் தலைவர் இப்ராஹிம் அக்கீல். இன்னொரு தலைவர் வந்து அவர் பொறுப்புல இருந்து இப்போ வெளியேறி இருக்கிறாரு. அதற்கு பதிலா வந்து புதுசா பொறுப்புக்கு வந்த தலைவர். இந்த 2 பேரை வந்து ரத்வான் ஃபோர்ஸினுடைய தலைவர்களை வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப இந்த அசாசினேஷன்ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ஹெஸ்புல்லாக்குள்ள, நீங்க போன முறை கேட்ட மாதிரி ஹெஸ்புல்லாக்குள்ள செக்யூரிட்டி பிரீச் வந்து நடந்திருக்கு. ஸோ அது வந்து இந்த பேஜர் தாக்குதல்லையும் அந்த செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு. அதே போல இந்த அசோசினேஷன்லயும் வந்து செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கணும். யாரு இந்த தகவல்களை வெளியில விடுறா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்ப இறந்து போன 2 தலைவர்களுடைய பொறுப்பு என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அந்த அளவுக்கு இது வரைக்கும் அவங்களுடைய பேர் வந்து வெளியிலேயே வந்தது இல்லை. அவ்வளவு முக்கியமான தலைவர்கள். அவ்வளவு ரகசியம் வந்து ஆபரேஷனல் சீக்கிரட்டை வந்து கீப் அப் பண்ற ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா. உள்ளுக்கு என்ன சொல்ல போனா, உள்ளுக்கு இருக்கிற அமைப்பினுடைய ஆட்களுக்கே இவங்க யாரு, இவங்க பேரு என்னங்கிறதெல்லாம் வந்து தெரியாத அளவுக்கு ரகசியம் காக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா. ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமா சீக்கிரசி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த ஒரு அமைப்புக்குள்ள அவங்க எங்க போறாங்க, எப்ப யார சந்திச்சாங்க, எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் கிடைக்குதுன்னா கம்ப்ளீட்டா வந்து உள்ளுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி பிரீச் வந்து நடக்குது. அப்போ ஹிஸ்புல்லாக்குள்ளேயே யாரோ இருந்து தகவல் வந்து வெளியே கொடுக்குறாங்க. ஸோ அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். இது ஏன்னா இந்த அதாவது கவுண்டர் டெரரிசம் மெசர்ஸ்ல உலகத்துல இருக்கிற வல்லாதிக்க சக்திகள், மிக முக்கியமா அரசாங்கங்கள் வந்து மிக முக்கியமா வந்து ஃபாலோ பண்ற ஒரு நடைமுறைங்கிறது அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான தலைவர்களே தங்களுடைய கைப்பாவையா பயன்படுத்துறதுங்கிறது வழக்கமா இருக்கும். நீங்க இலங்கையை பொறுத்தளவுல ஈழத்தமிழர்கள் விடுதலைக்காக போராடின விடுதலை புலிகள் அமைப்பினுடைய 2ஆம் கட்ட தலைவரா இருந்த மாத்தையாவை பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரியான ஒரு சோர்ஸா, அவங்களுடைய சோர்ஸா வந்து மாத்தையாவையே பயன்படுத்தினாங்க. பிரபாகரனுக்கு அடுத்த கட்டத்துல இருந்த தலைவர், அடுத்த மிக முக்கியமான தலைவர்னா மாத்தையாவையே வந்து தங்களுடைய சோர்ஸா பயன்படுத்தினாங்க, உளவாளியா பயன்படுத்தினாங்க. சோ இந்த அளவுக்கு உலகத்தினுடைய உளவுத்துறைகள் வந்து வீரியமா இயங்குது. அதுலயும் குறிப்பா முசாத்ங்கிற அந்த இஸ்ரேலினுடைய உளவுத்துறைங்கிறது கட்டற்ற அதிகாரம் படைத்தது. அதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. அதனுடைய பலமே அது எந்த விதிகளையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு உளவுத்துறை. ஏன்னா உலகத்துல எல்லா உளவுத்துறைகளும் அப்படி இருக்கிறது கிடையாது. மொசாதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு அதிகார வரம்புங்கிறது இருக்கும். எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாம எதை வேணாலும் பண்ணாலும் தப்பிச்சுக்க கூடிய இம்பியூனிட்டி வந்து மொசாத்துக்கு இருக்கு. ஸோ அப்படியான ஒரு உளவுத்துறை, வீரியமா இயங்கக்கூடிய ஒரு உளவுத்துறையினுடைய நடவடிக்கைங்கிறது ரொம்ப தீவிரமா தான் இருக்கும். அதை எதிர்த்து தான் இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வந்து லெபனான்ல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அதுல செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு. அதை அவங்களே வந்து ஏத்துக்கிறாங்க. ஹசன் நஸ்ரல்லா பேசும்போது இது மிகப்பெரிய ப்ளோ தான், எங்களுடைய செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு, இதை வந்து நாங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த தலைவர்கள் வந்து போயிட்டதுனால இந்த அமைப்பு வந்து உருகுலைஞ்சு போயிருமா, இந்த அமைப்பினுடைய ஆபரேஷனல் வேல்யூ வந்து எதுவும் மாறிடுமா, ஆபரேஷனல் கெப்பாசிட்டி வந்து எதுவும் மாற்றம் அடையுமா அப்படின்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அமைப்பு. பல்வேறு உளவுத்துறைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதுவும் மேற்கத்திய நாடுகளினுடைய முழுமையான ஆதரவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய எதிரிப்படையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அப்படி இருக்கிற அமைப்புங்கிறது அதற்கான எதிர் நடவடிக்கைகள், அதற்கான தயாரிப்பு பணிகளை வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து பண்ணோம். ஸோ அதனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தடுத்த தலைவர்களை அவங்க தயாரா தான் வச்சிருப்பாங்க. உடனடியா வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஆனா இப்ப புதுசா யாரை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க என்னங்கிற தகவல்கள் இதுக்கு மேல வந்து எங்கேயுமே தெரியாது. யாரு அதுக்கு தலைவரா இருக்கிறா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த ஆபரேஷனல் சீக்ரசி வந்து ஹிஸ்புல்லா தொடர்ந்து மெயின்டைன் பண்ற ஒரு அமைப்பு.
ஸோ அதே மாதிரி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, அடுத்த 2-3 நாட்கள், இப்ப இந்த 2-3 நாட்கள் இன்றைய வரைக்கும் தொடருது அந்த தாக்குதல். ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதல், இந்த தலைவர்கள் மிக முக்கியமான மிலிட்டரி கமாண்டர்ஸா இந்த தலைவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எந்த மாற்றமும் அடையல. இன்னும் சொல்ல போனா தீவிரம் அடைஞ்சிருக்கு. அப்பன்னா அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலு, அதற்கான அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய கெப்பாசிட்டி, இது எல்லாமே அந்த அமைப்புக்கு இருக்குங்கிறது தான் அதுல இருந்து தெளிவாகுது. அதே போல அந்த அமைப்புங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அமைப்பு, நீண்ட தொலைவு நோக்கு பார்வையுடைய ஒரு அமைப்பு. இவ்வளவு ஆண்டு காலம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பா வந்து இயங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்குங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதற்கான வழிமுறைகளை தேடுவாங்க. யார் இந்த வேலையில ஈடுபட்டாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அவங்களுடைய இன்டர்னலி அது நடக்கும். அதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஆஹ் அவங்களுடைய ஆபரேஷனல் கெப்பாசிட்டி, அந்த அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னா எதுவுமே அடையலங்கிறது தான் இந்த தாக்குதல் மூலமா வந்து அவங்க நிரூபிக்கிறாங்க. அதை தான் வந்து அவங்க சொல்றாங்க. நீங்க எங்களுடைய தலைவர்களை அசாசினேட் பண்ணா மட்டும் எங்களுடைய கெப்பாசிட்டியை அவங்களால வந்து குறைச்சிட முடியாது. எங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. நாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்து தயார் நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க இந்த 2-3 நாட்கள்ல நடத்தின இந்த ராக்கெட் அட்டாக்கு, மிசைல் அட்டாக்கு இதன் மூலமா. அது எந்த வகையிலும் வந்து இவங்களால தடுக்க முடியல. இவங்களுடைய போர் நோக்கம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற நோக்கத்தை வந்து கம்ப்ளீட்டா சிதைக்கக்கூடிய நடவடிக்கைகளை தான் வந்து ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதலும் இடம்பெறுது. ஸோ இது வந்து அவங்களுடைய இந்த தலைவர்கள் போனாலும் அவங்க எப்படி வந்து இயங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான உதாரணம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆயுத பலத்தை பொறுத்தளவுல அதாவது மிசைல்ஸ், ஏவுகணைகள், அதே போல ட்ரோன்கள் இதெல்லாம் பொறுத்தளவுல ஹெஸ்புல்லா கிட்ட மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருக்கு. அதுல ஒரு ஏவுகணைய டெல்லவீவ்ல மொசாதினுடைய தலைமையகத்தின் மீது செலுத்துறதுக்காக இன்னைக்கு ஏவி இருந்தாங்க. குதார் 1 அப்படிங்கிற ஒரு ஏவுகணை, காதர் 1 நினைக்கிறேன். அந்த ஏவுகணை வந்து ஏவி இருக்காங்க. அது ஒரு பேலிஸ்டிக் மிசைலு. அந்த ஏவுகணை வந்து அவங்க வந்து மொசாத்தினுடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்திருச்சுன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் தரப்பு வந்து அதை ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தாக்கி அழிச்சிட்டதா சொல்றாங்க. அதுல எது உண்மை என்னங்கிறத நம்மளால இன்னும் உறுதிப்படுத்த முடியல. ஏன்னா இஸ்ரேல் முழுக்க மிலிட்டரி பிளாக்கேடுங்கிறது தகவல்கள் வெளியே போகாத முடியாத அளவுக்கு வந்து தடுத்து வச்சிருக்கு. எங்க என்ன தாக்குதல் நடைபெறுது என்னங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியல. குறிப்பா வந்து இராணுவ தளங்கள் மீதும் இராணுவ முக்கியத்துவம் மிக்க இடங்கள் மீதும் நடக்கிற தாக்குதல்கள் வெளியில வர்றது கிடையாது. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் மிலிட்டரி பிளாக்கேடு வந்து பண்ணியிருக்கிறாங்க, சென்சர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளால அதை இன்னைய வரைக்கும் உறுதிப்படுத்த முடியல. இதுக்கு மேலேயும் உறுதிப்படுத்துறதுங்கிறது இயலாத காரியம்தான். ஒருவேளை ஏதாவது சேட்டலைட் இமேஜ்ல அந்த பாதிப்பு வந்து தெரிஞ்சதுன்னா தான் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே நேரத்துல அவங்க இந்த முதல் முறையா ஒரே ஒரு ஏவுகணை மட்டும்தான் வந்து இன்னைக்கு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெட்யூசா ராக்கெட் வந்து பயன்படுத்தினாங்க. அது சோவியத் காலத்தினுடைய ராக்கெட்டு, 2ஆம் உலக போர் காலகட்டத்தினுடைய ராக்கெட்டு. சோவியத்தினுடைய ராக்கெட்டு அது 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சா என்னன்னு தெரியல, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனா சோவியத் காலத்தினுடைய ராக்கெட்டு, ஸோ பழைய ராக்கெட்டு, ரொம்ப மதிப்பு குறைவான ஒரு ராக்கெட்டு, ப்ரிசிஷன் கைடு கிடையாது. அதே போல 41, 2, 3, அதாவது 1, 2, 3 வருஷம் வந்து இது வரைக்கும் பயன்படுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இதுலயும் வந்து 40, 80 அப்படிங்கிற அளவுக்கு வந்து சேச்சுரேட்டடான தாக்குதல் வந்து ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து நடத்தப்பட்டு இருக்கு. அதுல பெருமளவுக்கு அயன்டோமால தடுக்க முடியல. இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது அயன்டோம் வச்சிருக்கிறாங்க, டேவிட் ஸ்லிங்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க, ஏரோ 3 வச்சிருக்கிறாங்க, ஏரோ 2 வச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இதுல
அயன்டோம்ங்கிறது ஒரு மிசைலினுடைய செலவுங்கிறது ஒரு $10,000 சொல்றாங்க தோராயமா. ஒரு பேட்சுக்கு ஒரு பேட்டரியில இருந்து இயங்குறது வந்து 20 இன்டர்செப்டர்ஸ் வந்து போகுங்கிறாங்க. இப்ப 20ன்னா ஒரு 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 அயன்டோம் பேட்டரியினுடைய அந்த மிசைலோட சேர்த்து நீங்க அனுப்புனீங்கன்னா அதனுடைய செலவீனங்கிறது $2 மில்லியன். 20 மிசைல்ஸ் அனுப்புனாங்கன்னா $2 மில்லியன் வந்து செலவாகுது. இன்னைக்கு ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஹெஸ்புல்லா. 80 ராக்கெட்டுகள் அந்த இடத்துல தாக்குதலுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல 20 இன்டர்செப்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 20 ஏவுகணைகள் தான் அயன்டோம்ல இருந்து ஏவப்பட்டிருக்கு. அப்ப மீதி இருந்த 20 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு. அதுல எத்தனை தாக்குனுச்சு, எத்தனை தாக்கலங்கிறதையும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அதிகபட்சம் போனாலும் 20 ஏவுகணைகளை வீழ்த்தி இருந்தா கூட மிச்சம் இருக்கிற 60 ஏவுகணைகள் அங்க வந்து விழுந்திருக்கு. அந்த 60 ஏவுகணைகள் 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பகுதி முழுக்க 10 எரியுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க. சேச்சுரேட் பண்ணிடுவாங்க. இவங்களால வந்து தடுக்க முடியாத அளவுக்கு வந்து சேச்சுரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஹெஸ்புல்லா கிட்ட இருக்கு. கட்யூசா மிசைல்ஸ் மட்டும் 80,000 மிசைல்ஸ் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு தோராயமான கணக்கு எஸ்டிமேஷன் வந்து 80,000 கட்யூசா மிசைல்ஸ் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதே போல ஃபாதி ரக ஏவுகணைகள் அது வந்து கட்யூசாவை விட பலமானது, பெருசு. அதே நேரத்துல வெடிபொருளையும் அதிகமா சுமந்து சொல்லக்கூடியது, தூரமும் அதிகமா போகக்கூடியது. அந்த இது ஃபாதி வகை ஏவுகணைகள் வந்து 80,000த்திற்கும் மேல வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இது 2 ஏவுகணைகள் 80,000ன்னா 1,60,000 ஏவுகணைகள் இதுலயே வச்சிருக்கிறாங்க. அதே போல அவங்கள்ட்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பல பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதே போல பல வகையான ட்ரோன்கள் வச்சிருக்கிறாங்க. கண்காணிப்பு ட்ரோன் வச்சிருக்கிறாங்க, சுசைட் ட்ரோன் வச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய சாஹேத் 136 வச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய பல ட்ரோன்கள் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இன்னும் சொல்ல போனா வெளியில வராத சில சந்தேகப்படக்கூடிய தகவல்கள் என்னன்னா, அவங்கள்ட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸும் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்கன்னா, ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் தாக்குனாதான் தடுக்கவே முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். யமன் அன்சாரல்லா அமைப்பு நடத்தின தாக்குதலை தடுக்க முடியல. இது வரைக்கும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை தடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கிறது யார்ட்டையுமே கிடையாது. ஸோ அதனால பல்வேறு வகையான 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வந்து ஹெஸ்புல்லா வசம் இருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் துருப்புகள் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. பாட்டில் ஹார்டன்னு கடுமையான பயிற்சி பெற்ற வீரர்கள் குறைஞ்சபட்சம் வந்து 20,000 30,000 பேர் வந்து வச்சிருக்கிறாங்க. மற்ற வீரர்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இது இவங்களுடைய பலம். இத மட்டும் இல்லாம சிரியாலிருந்து சண்டைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிற அமைப்புகள் இருக்காங்க. அதே போல ஈராக்ல இருந்து 2 லட்சம் துருப்புகள் உள்ளுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்லி பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்ல இருந்து சொல்றாங்க. யமனுடைய அன்சாரல் அமைப்பு 2 லட்சம் துருப்புகளை ஆல்ரெடி சிரியாக்குள்ள இறக்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க எல்லாம் தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ பல்வேறு முனைகள்ல இருந்து தாக்குதல் நடத்துறதுக்கு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தயாரா இருக்கிறாங்க. ஹெஸ்புல்லா மீதான கிரவுண்ட் இன்வேஷன், அதாவது லெபனானுக்குள்ள கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணணும்னா முதல்ல இப்ப 15 கிலோமீட்டர் தள்ளி பஃபர் சோனை தள்ளி தான் வந்து இஸ்ரேலினுடைய படைகளே இருக்கு. இப்ப இந்த 15 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க லெபனானுக்குள்ளேயே என்ட்ராக முடியும். இந்த 15 கிலோமீட்டர் இவங்க போனாங்கன்னா ரத்வான் ஃபோர்ஸ் அங்க தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. ரத்வான் ஃபோர்ஸ் கிட்ட ஸ்லாட்டர் செய்யப்படுவாங்க. அங்கேயே வந்து என்ன சொல்றது, அதை வந்து ஆங்கிலத்துல சொன்னா கட், அதாவது கில் பை 1000 கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து சிதைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பெஷல் மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லைப்புறத்துல இருக்கு. இவங்க 15 கிலோமீட்டர் இஸ்ரேலுடைய நிலப்பரப்புல, இன்னைக்கு ஆக்குபைடு பாலஸ்தீன்ல அந்த நிலப்பரப்புல 15 கிலோமீட்டர் தள்ளி தான் இவங்களால லெபனானுக்குள்ள என்ட்ராக முடியும். அந்த 15 கிலோமீட்டரே இவங்களால என்ட்ராகிறதுங்கிறது மிக கடுமையான சூழல். இந்த ரத்வான் ஃபோர்ஸ் அந்த 15 கிலோமீட்டர்ல சண்டையை நடத்துங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலவரம்.
அதை தான் பலரும் சொல்றாங்க. சண்டைன்னு நடந்ததுன்னா அது இஸ்ரேலுக்குள்ள நடக்கும், லெபனானுக்குள்ள நடக்காதுங்கிறாங்க. இந்த 15 கிலோமீட்டர் தாண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் அவங்களால இன்வேடே பண்ண முடியும். இந்த 15 கிலோமீட்டர் வர முடியாத அளவுக்கு தான் தாக்குதல்கள் அக்டோபர் 8ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ அதனால வந்து எந்த வகையான வெற்றியையும் பெற முடியாது. அந்த அளவுக்கு ஆயுத பலம் வந்து ஹெஸ்புல்லா கிட்ட இருக்கு. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு சக்திகள் இருக்கிறாங்க. நேரடியா களத்துல இறங்குறதுக்கு சக்திகள் இருக்கிறாங்க. இதனுடைய ஆரம்பம் அடிப்படைங்கிறது அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் போராடக்கூடிய ஒரு பிரின்சிபலான அமைப்பு. இஸ்ரேலுங்கிறது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக சண்டையில இறங்கக்கூடிய ஒரு நாடு. இது ஒரு செட்டிலர் காலனி. அது வந்து இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் வந்து காலாகாலமா வாழ்ந்த நிலப்பரப்பு. அவங்களுடைய நிலப்பரப்பை பாதுகாக்கிறதுக்காக போராடுற போராட்டம். ஸோ அந்த 2 போராட்டமும் வெவ்வேறானது. ஆதிக்கம் செலுத்துறவர்களுக்கு இந்த பகுதி இல்லைன்னா வேற பக்கம் போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அது இல்ல. அவங்க வாழ்க்கைங்கிறது இங்கதான் இருந்தாகும். அவங்க எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம காசாக்குள்ள பார்த்தோம். இவ்வளவு கொடூரங்கள், அட்டூழியங்கள், இனப்படுகொலை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், உணவு இல்லாம வியாதியோட எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மக்கள் இன்னமும் எதிர்த்து நிக்கிறாங்க. அதே மாதிரிதான் அங்க இருக்கிற லெபனான் மக்களும். சோ அதனால இது இது எந்த வகையான விளைவையும் இஸ்ரேலுக்கு கொடுக்காது. கம்ப்ளீட் தோல்வியை தான் வந்து அடைவாங்க. அது எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான் ஹெஸ்புல்லா. இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவு சக்திகள் நிறைய இருக்கிறாங்க. ஹெஸ்புல்லாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. அது இஸ்ரேலுக்கே தெரியும், அமெரிக்காவுக்கே தெரியும். ஆனா அமெரிக்காவும் ஹெஸ்புல்லாவும் எதிர்கொண்ட ஒரு நாடுதான். ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால ஹெஸ்புல்லாவோட பவருங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு தான் ஹெஸ்புல்லா. ஓகே, ஓகே தோழர். புரிஞ்சிருச்சு. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது நீங்க தோழர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல தோழர், அடுத்து நடக்கிற நிகழ்வுகளை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதே போல தியாக தீபம் திலீபனுடைய நினைவு நாளை பத்தி பேசலாம்னு நினைச்சோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழல், இது நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய அநீதி, அந்த அநீதிக்கு எதிராக பேச வேண்டிய தேவை இருக்கிறதுனால அது ஒரு ஞாபகார்த்தம்னா, அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நடக்கக்கூடிய வல்லாதிக்க சக்திகளினுடைய இந்த வார்த்தை ஜாலம்ங்கிறது உலகத்தை ஏமாத்துறதுக்காக நடத்துற ஜாலத்தை வந்து அன்னைக்கு வெளி உலகத்துக்கு செயற்பாட்டின் மூலமா வந்து வெளிப்படுத்தினவர் தான் தியாக தீபம் திலீபன் அவர்கள். சோ அதையும் நினைவு கூர்ந்துட்டோம். அவரை பத்தியே வந்து தனியான ஒரு காணொளி நம்ம பேசலாம். ஆனா இன்றைய சூழல்ல அதை விட முக்கியமா இன்னைக்கு ஆஹ் அதாவது ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அந்த நினைவுகளோட நம்ம இந்த பிரச்சனையை அணுகுவோம். தொடர்ந்து வந்து நம்ம இந்த இந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் நடக்கக்கூடிய இந்த காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான போருங்கிறது, இம்பீரியலிசத்துக்கு எதிரான போருங்கிறது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. அந்த தொடர்புகளை நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வரலாறுல இருந்து நம்ம அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வகையில ஈழத்துல நடைபெற்ற அந்த வரலாறுங்கிறது இன்றைய வரைக்கும் தொடருது. இதுதான் ஆதிக்க சக்திகளினுடைய தொடர் நிலைப்பாடு. இதுதான் உங்களுடைய வரலாறு. சோ அதனால நம்ம தோழர்கள் வந்து முழுமையா வந்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா வரலாறுல பல இடங்கள்ல நடந்திருக்கு. அதுதான் தொடர்ந்து இன்றும் நடைபெறுது. அந்த பின்னணியில தான் வந்து நம்ம எல்லா பிரச்சனையும் பார்க்கணும். இந்த ஆதிக்க சக்திகள்ங்கிறவங்க இப்படித்தான் ஏமாத்துவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான சரியான நிகழ்வுகள் வரலாறுல ஏகப்பட்டது நடந்திருக்கு. அதுல ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு தான் வந்து திலீபனுடைய வீரமரணம். ஓகே, ஓகே தோழர். சரியான நேரத்துல சரியான ஒரு வரலாற்று நிகழ்வையும் நினைவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி தோழர்களை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.